ஸோ நீங்க டெவலப்பருக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ற இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கர்சர் மேட்ச். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வேர்ட்ஸ் டைப் பண்ணணும், அதாவது ஒரே வேர்ட்ஸ் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்தந்த இடத்துல உங்களோட கர்சரை வச்சுட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ல மல்டிபிள் கர்சர்ஸ் வரும். நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ண அந்த லெட்டர் நீங்க எந்தெந்த கர்சர்ஸ்லாம் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சேவ் ஆகும். ரெண்டாவது, லைன் டூப்ளிகேட் பண்றது. ஒரு லைனை டூப்ளிகேட் பண்றதுக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம டைரக்டா நீங்க ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டவுனோ இல்லை அப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகிட்டே வரும். இது மூலியமா நீங்க டூப்ளிகேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு. மூணாவது, ஒரு லைனை எந்த இடத்துக்கு வேணும்னாலும் நீங்க என்டையரா கொண்டு போக முடியும். அதாவது எந்த இடத்துல எந்த லைனை நீங்க கொண்டு போகணுமோ அந்த லைனுக்கு முன்னாடி கர்சரை வச்சுட்டு ஆல்ட் பிளஸ் அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த லைன்ல அந்த லைனை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைனுக்கு இந்த லைனை ஈஸியா நீங்க கொண்டு போக முடியும். அடுத்து, குயிக் கமெண்ட்ஸ். நீங்க மல்டிபிள் லைன்ஸ் வச்சிருக்கும் போது ஒவ்வொரு லைனுக்கு நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எந்த லைன்ஸ்ல நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதை அப்படியே ஓவரால் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஓவரா எல்லா லைனுக்கும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்துடும். அடுத்து, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எல்லாருக்குமே தெரியும், கண்ட்ரோல் பிளஸ் எஃப் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ற ஆப்ஷன் வரும். அதுல உங்களுக்கு என்ன பேர் போட்டாலும் அந்த பேர் அந்த ஒரு லைன்ல எங்க இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியா காமிச்சு கொடுக்கும். அது கூடவே நீங்க இந்த ஆல்ட் பிளஸ் என்டர் அடிச்சீங்க அப்படின்னா அந்தந்த லைன்லாம் இந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்கா போய் நின்றோம். இன்கேஸ் அந்த லைனை நீங்க மாத்த நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது எல்லா இடத்தையும் உங்களால ஈஸியா சேஞ்ச் பண்ணி. என்ன மனுஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.